அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ ஸ்பெஷல் டிஎன்டெட் எக்ஸாம் 2026க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அப்ளிகேஷன் ப்ராசஸும் போயிட்டுருக்கு. ஸோ இதில் நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் காமர்ஸ் முடிச்சிருக்கேன், அக்கௌண்டன்சி முடிச்சிருக்கேன், எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கேன், பிஇ முடிச்சிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்பெஷல் டெட்டுக்கு நான் எலிஜிபிளா, டெட் எக்ஸாம் நான் எழுத முடியுமா அப்படின்றத நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதுக்கான ஒரு ஆன்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கான ஒரு சொல்யூஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெளிவாக புரியும். ஸோ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காமர்ஸ் முடிச்சிருப்பாங்க, அக்கௌண்டன்சி முடிச்சிருப்பாங்க, எக்கனாமிக்ஸ் முடிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த 3 சப்ஜெக்ட் 3 மேஜர் முடித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெட்டு பேப்பர் 2 எழுத முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக எழுத முடியாது. ஏன் எழுத முடியாது அப்படின்னா, இந்த டெட்டு பேப்பர் 1 ஆர் பேப்பர் 2 எதுவானா இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஸ்கூல் லெவலில் ஹிஸ்ட்ரின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குதே தவிர, அதாவது 10th வரைக்கும் ஸ்கூல் லெவலில் ஹிஸ்ட்ரின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறத தவிர, அதாவது சோசியல் சயின்ஸ் இருக்கே தவிர, மற்றபடி அங்கே வந்து பண்ணாக்கா காமர்ஸோ அக்கௌண்டன்சியோ எக்கனாமிக்ஸோ கிடையாது, தனியாக கிடையாது. ஸோ அப்போ வந்து பண்ணாக்கா நம்ம இதே 11th 12th வந்தோம் அப்படின்னாக்கா அங்கே காமர்ஸ் இருக்குது, அக்கௌண்டன்சி இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது, எல்லா சப்ஜெக்ட்டும் தனித்தனியாக இருக்கிறதுனால அங்கே வந்து பண்ணாக்கா நீங்கள் பிஜிடிஆர்பி எழுதி வந்து பண்ணாக்கா பாஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டெட் எழுதி நம்ம யூஜிடிஆர்பி எழுத முடியுமா? கண்டிப்பாக எழுத முடியாது. ஸோ உங்களுக்கு இன்னும் ஒரு ப்ரூஃபோடு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இது வந்து பண்ணாக்கா லாஸ்ட்டாக வந்த யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷனுக்கான அந்த பிடிஎஃப் தான். அதோடைய அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், குவாலிஃபிகேஷனில் வந்து பண்ணாக்கா பாஸ் இன் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன்டெட் பேப்பர் 2 வித் ரிலவெண்ட் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். அப்போ வந்து பண்ணாக்கா டெட்டு பேப்பர் 2ல் பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் வந்து பண்ணாக்கா அந்த ரிலவெண்ட் ஆப்ஷனல் சப்ஜெக்டில் வந்து பண்ணாக்கா அவங்க குவாலிஃபையும் ஆகிருக்கணும். இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அடுத்த லைனில் பாருங்கள், ப்ரொவைடட் த கேண்டிடேட்ஸ் பொசஸிங் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ப்ரிஸ்கிரைப்டு இன் 146 above shall be eligible for appointment as graduate teacher. அப்போ யாரெல்லாம் வந்து பண்ணாக்கா இந்த கிராஜுவேட் டீச்சருக்கு வந்து பண்ணாக்கா எலிஜிபிள் அப்படின்னா, தமிழ் மேஜர் முடித்தவங்க, அதாவது பிஏ தமிழ் முடித்தவங்க, பிஏ இங்கிலீஷ் முடித்தவங்க, பிஎஸ்சி மேக்ஸு, பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி. இங்கே பாருங்கள் ஹிஸ்ட்ரி வந்துடுச்சு. அப்போ நம்ம வந்து பண்ணாக்கா இங்கே காமர்ஸோ எக்கனாமிக்ஸோ இல்லை வந்து பண்ணாக்கா அக்கௌண்டன்சியோ இங்கே கொடுக்கல. அப்போ ஹிஸ்ட்ரி மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி ஜியாகிரஃபி இருக்குது, ஜியாகிரஃபி ஒரு சிலர் படிச்சிருப்பாங்க, அவங்களும் வந்து பண்ணாக்கா இந்த கிராஜுவேட் டீச்சருக்கு எலிஜிபிள். சரிங்களா? எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே கிளாஸ் 6 to 8 வரைக்கும் எடுக்கிறதுக்கு தான் வந்து பண்ணாக்கா இவங்க எலிஜிபிள். சரிங்களா? அப்போ இதில் எந்த இடத்துலையும் நமக்கு என்ன கொடுக்கல அப்படின்னாக்கா, இங்கே காமர்ஸோ அக்கௌண்டன்சியோ எக்கனாமிக்ஸோ அவங்க வந்து சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணல. அதனால் இந்த மேஜர் முடித்தவங்க டெட்டு பேப்பர் 2 எழுதுனாலையும் உங்களால் யூஜிடிஆர்பி எழுத முடியாது. அதனால் டெட்டு பேப்பர் 2 எழுதுறது வேஸ்ட்டு. ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்கா டேரெக்டாக வந்து பண்ணாக்கா பிஜிடிஆர்பி ட்ரை பண்ணுங்கள். அதுதான் ஒரே ஆப்ஷன். இப்போ அடுத்து நமக்கு இன்னொரு கேள்வி இருக்கும், நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், நான் எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இன்ஜினியரிங் முடித்தவங்க எலிஜிபிளானா கண்டிப்பாக அவங்க எலிஜிபிள். ஸோ எதை வச்சு சார் சொல்கிறீங்க அப்படின்னாக்கா, அவங்களே வந்து பண்ணாக்கா ஒரு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க, இன்ஜினியரிங் முடித்தவங்க எலிஜிபிள். எதை பேஸ் பண்ணி அவங்க வந்து பண்ணாக்கா கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னா, அவங்க இன்ஜினியரிங் படித்தவங்க வந்து பண்ணாக்கா, ஸோ அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது, அந்த யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது, அது நான் இன்னொரு வீடியோவில் ஏதாவது நான் அந்த ப்ரூஃப் செக் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நாங்கள் இன்ஜினியரிங் முடித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேத்தமெட்டிக்ஸ் ஆன்சிலரி சப்ஜெக்டாக படிச்சிருப்பாங்க, ஃபிசிக்ஸும் ஆன்சிலரி சப்ஜெக்டாக படிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிஇ முடித்தவங்க அவங்க பிஎட் பண்ணுறாங்க இல்லையா, அதில் மேத்தமெட்டிக்ஸில் பிஎட் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஃபிசிக்ஸில் பிஎட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டெட்டு பேப்பர் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் அவங்க யூஜிடிஆர்பியும் எழுத முடியும். அப்போது அந்த பிஇ கேண்டிடேட் பிஎட்டில் என்ன முடிச்சிருக்காங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த யூஜிடிஆர்பி எழுதணும். ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா இந்த வீடியோ. ஸோ வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான சொல்யூஷன் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.